ஊடகங்களில் நாம் பலவற்றை பார்த்தது மாதிரி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த விஷயங்கள் என்பது டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த விஷயங்கள் என்பது மிகவும் அநீதியானது. என்ன போராட்டம் நடத்திட்டாங்க? ஒரு தர்மேந்திர பிரதான் என்கின்ற ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் தொடர்ந்து தப்பு பண்ணுறாரு. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறை கிடையாது. 2024 பெரிய பிரச்சனை வந்தது. அப்போயும் அவர் தான் மினிஸ்டராக இருந்தார். திருப்பி ஒரு பேருக்கு ராதாகிருஷ்ணன் கமிட்டி இது அப்படின்னு போட்டுனாங்க. நான் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம், தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் உட்பட அனைவரும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு சொன்னோம். டாக்டர் ரவீந்திரநாத் குறிப்பிட்டது போல முதல்ல அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கலைச்சிட்டு ஒழுங்காக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி யூபிஎஸ்சி மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கலாம் சொன்னோம். எதையுமே கேட்கல. அந்த எந்த விதமான ஒரு சின்ன பரிந்துரைகளை கூட அவங்க அமைச்ச ராதாகிருஷ்ணன் கமிட்டி அமைச்சதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அவங்க அமைச்ச கமிட்டியோட ரிப்போர்ட்டே அவங்க கேட்கல என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அதன் காரணமாக தான் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மாலையில் ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் மாணவர்கள் இது பண்ணும்போது திடீரென்று தடியடி நடத்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் இல்லாத ஒயிட் ட்ரெஸ்ஸு அப்புறம் ப்ளூ கலர் டிஷர்ட்டில் இருந்தவங்க பல பேர் இவ்வளோ பெரிய கருங்கல் எடுத்து போலீஸார் மீது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் 50 பேர் போலீஸ் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து ஆர்டர் பண்ண மாதிரி பலன்னு புதுசான கருங்கல், கொஞ்சம் கூட அது மேலே மண்ணு கூட கிடையாது. இப்போ சாதாரணமாக கீழே மாணவர்கள் அடித்தா எப்படி இருப்பாங்க, கீழே இருக்கிற கல் எடுத்து அடிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் புதுசாக ஒரே மாதிரியான சைஸு அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி ஒரே நேரத்தில் அப்படியே பாஞ்சு வந்தது. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே அங்கே இருந்தோம். ஸோ மிகப்பெரிய டியர் கேஸு, லத்தி சார்ஜு எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தது. அங்கே பெரிய ஸ்டாம்பே நடந்தது. நான் டி ராஜா அவங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலர் மனைவி அவங்க ஆனி ராஜா, அப்புறம் அபராஜிதா எல்லாருமே அங்கே இருந்தால் மிகப்பெரிய தள்ளுமுள் நடந்தது. எல்லாம் எங்கள் மேலே எல்லாம் ஃபுல்லாக அடிபட்டுது, கீழே ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அதை தாண்டி அங்கே ஆனாலும் நாங்கள் அந்த களத்தில் நின்றுட்டு இருந்தோம். ஏனென்றால் அங்கே அடிபட்டவங்களுக்கான சிகிச்சை வழங்கப்படவில்லை. ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை தூக்கி ஆம்புலன்ஸில் நிறுத்துறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் நகரவே மாட்டேங்குது. ஆம்புலன்ஸில் ஏற்றினதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் நகராமல் இருந்து எங்கே பார்த்துருப்பீங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடிட்டாங்க. அங்கே இடம் இருக்குது. பார்த்தால் பல ஃபேக் ஆம்புலன்ஸு அவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஒரு இடத்துலேருந்து அந்த போராட்ட காலத்தில் இன்னொரு இடத்துல போகிறதுக்காக ஃபேக் ஆம்புலன்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜந்தர் மந்தரில் மெயினான போராட்ட இடத்துல ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் அடிபட்டு கிடக்கிறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வரல. அப்புறம் டெல்லியில் அப்புறம் போலீஸோடு சண்டை போட்டு ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏற்றாமல் அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே ஏமாற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிவர்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அப்படியே கிடக்குது. அப்புறம் அங்கே அடிபட்டிருந்த மாணவியை தூக்கி ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வலிப்பு தலையில் பயங்கரமாக அடிபட்டது காரணமாக வலிப்பு வாந்தி எல்லாம் வந்தது. அந்த நேரம் 20ஆம் தேதி மாலை 5 மணி அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெண் இறந்து விட்டதாக சொன்னாங்க. ஆனால் இப்போ வேற ஒரு பெண்ணோட ஃபோட்டோ இறந்ததாக வந்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனில் மாணவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் டீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே அந்த யூனிஃபார்ம் இல்லாதவங்க ஒரு மாணவரையும் தனித்தனியாக ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு, போலீஸ் கிடையாது, போலீஸ் யூனிஃபார்ம் கிடையாது, நேம் பேட்ச் மட்டும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். மாணவர்களை யார் வேணால் நடத்தலாமா, யார் வேணால் அடிக்கலாமா, யூனிஃபார்ம் இல்லாதவங்க எப்படி அடிப்பாங்கன்னு கேட்டப்போ டெல்லி போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாதவங்கலாம் ஸ்டூடெண்ட்டு நாங்கள் என்ன சார் ஸ்டூடெண்ட் அடிப்பாங்களா, என்ன கதை பேசுறீங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக டெல்லி போலீஸே ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது. அவங்க மற்றவங்க தான் அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் மிகப்பெரிய ரொம்ப சண்டை போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரூமில் தனித்தனியாக ஒரு ஸ்டூடெண்ட்டு, அது பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு லாக் பண்ணிவிட்டு மிக மோசமாக தடியறியால் தாக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பாக ஒவ்வொருத்தருக்கும் உன்னோட ரிலீஜன் என்ன, உன்னோட பேர் என்ன என்று கேட்கப்பட்டது. ஆகவே இந்த போராட்டத்தின் பின்னால் ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவ ஐடியாலஜியும் இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் இதில் இருக்கின்றது. ஒரு சாதாரண விஷயம், ஒரு கல்வி அமைச்சர் அவருடைய தவறுக்காக இதுக்காக பொறுப்பேற்று அவரே ராஜினாமா பண்ணால் அதை நீக்கணும். ஆனால் அதை ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் அதை நசுக்குவதற்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு இன்று செய்கின்ற நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் இது பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, கண் கூட நாங்கள் பார்த்தோம், பலர் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வந்திருக்காங்க. நான் இங்கே வந்திருக்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியாது என்று சில பேர் சில மாணவிகள் காணாமல் போனதாகவும் வருகின்றன. உடனடியாக அங்கே இருக்கின்ற மாணவர்கள், முக்கியமாக மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க என்ற முழு விவரங்கள் சொல்ல வேண்டும். அனைவருடைய பாதுகாப்பும் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பும் அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். டெல்லி போலீஸ்காரங்க
பெண்கள் மீது மிக முக்கியமாக இளம் மாணவிகள் மீது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து உடனடியாக பெண்கள் மீது அத்துமீறி நடந்தவர்கள் அந்த காவல்துறையினராக இருந்தாலும், காவல்துறை போர்வையில் இருந்தாலும், இராணுவத்தினராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் அந்த அடுத்தடுத்து படிப்பதற்கு வருவார்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஜென்சி மாணவர்கள், இளைஞர்கள் இந்த பாஜக ஒன்றிய பாசிச பாஜக அரசுடைய அராஜக போக்கை ஏற்க மாட்டார்கள். நிச்சயமாக எதிர்குரல் எடுப்பார்கள். ஆகவே இந்த பாஜக அரசாங்கத்தை ஆட்சியில் இருந்து அகற்றுவதையே அடுத்த நோக்கமாக செய்வதையே மோடியே அதை செஞ்சு வைக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த நேரம் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி தான் இந்த மேட்டரே முடிஞ்சிருக்கும். அதை மீண்டும் அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு பிஜேபி இருப்பதன் காரணமாக போராட்ட வடிவமாகி அங்கே இருக்கின்ற போராட்டத்துக்காரர்கள் மோடி தான் ரிசைன் பண்ணணும், மோடியோட ஆட்சி கலை வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவர் விரோத, ஜனநாயக விரோத, தொழிலாளர் விரோத ஆட்சி நடத்துகின்ற பாஜக ஆட்சி தான் இது எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கிடையாது, வெறும் சொசைட்டி ஆக்டில் இப்போ சாதாரணமாக நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு சொசைட்டி ஆக்டில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அதனால தான் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் யார் அவங்க கொடுத்தாலும் 2024-25 நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் தர்மேந்திர பிரதான் மேலே யார் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஏன்னா அந்த சொசைட்டி ஆக்ட் அப்படி இருக்குது. யாருக்குமே பதில் சொல்ல வேண்டாம். அதை நம்ம ஏற்பாடு பண்ணணும். பார்லிமெண்ட்டில் அதுக்கான இது ஏற்பாடு பண்ணிக்கணும். நம்ம அந்த லைன் வந்து சேர்க்கணும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டில். அதுக்காக மிக முக்கியம் தேர்வுகள் நடத்துல தனியார்ட்ட கொடுக்கணும்னு நோக்கம். அதுக்காக சொசைட்டி ஆக்ட் வச்சுருக்காங்க. தேர்வுகளை தனியார் மயமாக்குறது தான். அதில் கோடிக்கணக்கான ரூபா வருது. ஒரு சாதாரணமாக தலைவரி கோலத்தில் ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ணுறாங்க. ஒரு ரூபாய்க்கு கிளிப்பு கொடுக்க முடியாதா? அப்போ ஏகப்பட்ட ரூபா பணம் வாங்கிக்கிறீங்க. அரசாங்கம் தான் தேர்வு நடத்தணும், மாணவர்கள்ட்ட தான் பணம் வாங்குறீங்க. அப்படி தலைவரி கோலத்தில் அப்படியே விரித்து ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸாம் நடத்த வைக்கணும்னு என்ன அவசியம்? எங்கள்கிட்ட சங்கம் சார்பாக மிக நல்ல கோரிக்கைகளை வச்சுருக்கோம். நீங்கள் எக்ஸாம் நடத்துறது முடிவு பண்ணிட்டீங்க. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நாங்களே நடத்திக்கிறோம், விட்டுடுங்க. ஒன்றிய அரசுடைய இடத்துல நீங்கள் நடத்தணும்னா அதை ஒழுங்காக நடத்துங்க. மாணவர்களுக்கு தேர்வு நடத்திங்கன்னா நீங்கள் ட்ரெயின் இருக்குன்னா ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் வந்து அவங்களுக்கு கொடுங்க. என்ன லாஸ்ட் மினிட்ல தான் நீங்கள் சென்டர் சொல்கிறீங்க, ஆனால் டிக்கெட்டே புக் பண்ண முடியல. எப்படி குழந்தைங்களுக்கு காசு கிடைக்கும்? அப்போ அதுக்குன்னு ஸ்பெஷல் 25 லட்சம் பேர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், பேரண்ட்ஸ் மூவ் பண்ணணும், ஸ்பெஷல் ட்ரெயின் விடுங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். குழந்தைங்களுக்கு தலையை ஹேர் டைப் பண்ணுறதுக்கு நீயே கிளிப்பு கொடு, நீயே அந்த டிஷர்ட்டை கொடுத்துரு, ஏன் என் பிள்ளையோட டிஷர்ட் எல்லாம் கிழிக்கிறீங்க? ஸோ இது மாதிரி நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து வந்து அராஜக போக்கோடு ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், பிரைவேட் மூலமாக ஏராளமான மாணவர்களை வந்து தேர்வில் வச்சா அது மூலமாக அந்த பிரைவேட் கம்பெனி லாபம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ தேர்வு வந்து ஒரு போட்டித் தேர்வு வந்து மாணவர்கள் நலன் கருதி நடத்துறதை விட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க தனியார் கம்பெனி லாபம் கருதி நடத்துகிறாங்க. அதான் பிரச்சனை காரணம். இப்போ நீட்டுக்கு அப்பர் ஏஜே கிடையாது. ஸ்டூடெண்ட் 17 வயசு ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க, அவங்க வாத்தியாரம் எழுதுவாங்க, ரிட்டையர் ஆனவங்க எழுதுவாங்க. அப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனா நிறைய காசு கிடைக்குங்கிறத நோக்கம். வியாபாரமயமாகிட்டது. ஆமாம், இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அதுல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்க 10 பேர் வந்து மாணவர்களே இல்லை, தூண்டி விடுறதுக்காக செய்யப்பட்ட சதி அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ அந்த போராட்டமே தேவையில்லாதது. ஏனென்றால் தொடர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அவர் வந்து தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டாலே முடிஞ்சு போச்சுல. அது போராட்டத்தை யார் நடத்துறா? போராட்டத்தை நடத்துறதே மோடி அரசாங்கம் தான். அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மாணவர்களும் போராடுறாங்க, இளைஞர்களும் போராடுறாங்க, பேரண்ட்ஸ் போட. இப்போ நாங்கள் போடல, காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் போராடுறது இல்லை. அதில் யார் வேணாலும் இருக்கலாம். சமூக சமத்துவத்துறை டாக்டர் சங்கம் மாதிரி இந்தியா முழுமைக்கு இருக்கிற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இங்கே போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து மாணவர்களுக்கு ஆதரவான குரல். அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து இத்தனை பேர் அங்கே போய் ஜந்தர் மந்தரில் சேரல. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் நினைச்சாங்க. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலைன்னா அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, சிஜேபிக்கு ஆதரவாக எல்லாருமே தான் இறங்குறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்னை அலுவலகத்திலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். யாருக்கு ஆதரவா? அங்கே எல்லாரும் டெல்லி போயிட்டு இருக்க முடியாது, அதனால பண்றோம். ஆகவே இந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். சார், இன்னைக்கு வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு பிஎம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் காலையில் 7:30. முக்கிய முடிவு மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்றதா தான் இருக்கணுமா? எந்த முடிவா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இல்ல, அவர் ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அறிக்கைட்டோம், தர்மேந்திர பிரதான் பதவியை நீக்க செய்யட்டும் வரவேற்கிறோம். சரிங்களா? அதை ஊகங்களுக்கு பதில் சொல்லுங்கள்.